இயக்குனர் அமீர் அண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்பதானே இந்த துரந்தர் படத்தை பத்தி யாரோ உங்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. துரந்தர் 2 அதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த தேசபக்தியை போட்டு அந்த தேசபக்திக்கு ஏதோ பதில் சொல்றேன்னு சொல்லி உழப்புன்னு உழப்பி ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கீங்க. கேட்கவே கஷ்டமா இருக்குண்ணே. அதாவது இந்தியாவில இருந்து ஒருத்தன் போய் பாகிஸ்தான்ல உளவு பார்த்தா அந்த நாட்டுக்கு உளவாளி, இந்தியாவுக்கு தேசபக்தன். அதே இது பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் வந்து இந்தியாவில் அந்த நாட்டுக்கு உளவு பார்த்தா நமக்கு உளவாளி, பாகிஸ்தானுக்கு தேசபக்தன். நீ சொன்னது தானே சொல்றேன். அப்ப இந்த தேசபக்தியை எப்படி அளக்குறீங்க? அப்புறம் என்ன சொல்ற, இந்த வெள்ளக்காரன் காலத்துல வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினது தேசபக்தியா இல்ல இன்னைக்கு இருக்க தேசபக்தியான்னு கேக்குற. ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுனே. என்னைய பொறுத்த அளவுக்கு தேசபக்தினா ஒரு நாட்டுல பிறந்த ஒரு குடிமகனுக்கு அந்த தேசத்தின் மீது எப்படி பக்தி இருக்கணும்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், உனக்கு புரியுதான்னு கேளு. நம்ம எந்த நாட்டுல பிறந்து எந்த நிலப்பரப்புல பிறந்து வளர்ந்து படிச்சு ஆளாகி இன்னைக்கு எந்த நிலத்துல இருந்து சோறு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய, நீ சினிமால நடிக்கிற, நான் ஒரு வேலை செய்யறேன்னு, அதே மாதிரி நம்ம வேலை செய்யறதுக்கு எந்த நாடு ஒரு சுதந்திரமும் பாதுகாப்பும், நம்ம பிள்ளை குட்டிகளோட நிம்மதியா தூங்கி நம்ம எந்திரிச்சு நம்ம அதை தாய் தகப்பனை பாக்குறதுக்கு ஒரு தேசம் பாதுகாப்பு கொடுக்குது பாருனே. அதுக்கு ஒரு பேர் இருக்கும் பாருனே, அதுக்கு ஒரு ராணுவம் இருக்கும் பாருனே. அதுக்கு விசுவாசமா வாழ்றதுக்கு பேர் தானே தேசபக்தி. ஏன் இப்படி பேசுற? ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிற? சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன். இந்தியா வந்து முந்தைய ஒரே நிலப்பரப்பா இருக்கும்போது இருந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியான்னு இப்ப நாளா இருக்குன்னு நம்ம உலக விஷயத்துக்கே போவேனா விட்டுரு. ஆனா இன்னைக்கு ஏன்னு பாகிஸ்தான்காரங்க போய் ஆப்கானிஸ்தான்ல தாக்குறாங்க? இதை நீ யோசிச்சாலே இந்த உழப்ப மாட்டேனே. ஏன் இப்படி பேசுற நீ? சரி, நீ இந்தியாவை விட்டுருனே. நீ தமிழர் நலம் பேசுவ, தமிழ் தேசியம் பேசுவ, அண்ணன் சீமா கூட இருந்திருக்க, நான் பாத்திருக்கேன். நீ தமிழர்களுக்கு இந்த 5 வருஷமா பிரச்சனை வந்த போதெல்லாம் நீ எத்தனை இடத்துல போய் நின்றுருக்க? எவ்வளவு அயோக்கியத்தனம் அட்டுலியம் தமிழ்நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு. சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்த சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்கு. நீ எங்க போன? அதையும் விட்டுரு. சமீபத்துல நானும் மதுரைக்காரனை கேட்கிறேன், நீ மதுரைக்காரன் தானே. விளாத்தி குளத்துக்கு உன் ஊருக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? நீ அங்க போய் யாருக்கு ஆறுதல் சொன்ன? நீ என்ன ரீதியில பேசிட்டு இருக்க? மைக்கு கிடைச்ச என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசுனேன். அதுதான்